தன்னிலை உணர்தல். மாற்றம் என்பது நம்மிடமிருந்து. நாடகம். அன்று முதல் இன்று வரையிலும் மனித வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் கண்டறிந்த வாள், ஈட்டி, வில், அம்பு போன்ற போர்க்கருவிகளின் கூர்மை மனித இனத்தையே ருசிக்க தொடங்கியது போலவே இன்றைய நவீனத்துவம் கொண்ட செல்போனும் நம் மானவ இனத்திற்கு தடையாக உள்ளது என்பதை எமது கிரீனோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் நாடகம் வாயிலாக எடுத்துரைக்கின்றனர். கதாபாத்திரம்: அப்பா அஸ்வின், அம்மா தர்ஷினி, மகன் சபரிநாதன், மகள் தர்ஷனா. டே தம்பி, எந்தர்ரா, நேரம் ஆயிடுச்சு. உன்னை விட சின்ன பிள்ளை சீக்கிரமா எந்திரிச்சு ஹோம்ஒர்க் பண்றா. நீ என்னடானா இன்னும் தூங்கிட்டு இருக்கியே? அட இருங்கம்மா, எந்திரிக்கிறேன். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலங்காத்தால நீ பெத்தது பாரு என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு. படிச்சு ஒரு நல்ல மார்க் வாங்க முடியல உன்னால. காலையில எந்திரிச்சதும் அம்மா பாட்டு வேறையா? போய் படிடா தம்பி. அப்பா கஷ்டப்பட்டு பணம் கட்டுறாரு. நீ என்னடானா செல்போன்ல பாட்டு போட்டுட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க. பரீட்சையில மார்க் வந்துருமா சொல்லு? வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சு படிடா தம்பி. நமக்கு படிப்பு தாண்டா சொத்து. அம்மா, சும்மா காலையில எழுந்ததும் நொய்யு நொய்யின்னு கத்தாதம்மா. யாருக்குதான் கஷ்டம் இல்லை சொல்லு? பள்ளிக்கூடம் போனா வாத்தியாருங்க தொல்லை, வீட்டுக்கு வந்தா உன்னோட தொல்லை, மாசம் ரீசார்ஜ் தொல்லை, ரீசார்ஜ் பண்ணா ஆளுங்க தொல்லை. நான் ஒண்டி யாரெல்லாம் சமாளிக்கிறது சொல்லு பார்க்கலாம். அட, ஸ்கூல்ல உனக்கு என்னடா தொல்லை? எது ஸ்கூல்ல என்ன தொல்லையா? அதையாம நீ வேற கேக்குற? காலையில வகுப்புலயே சங்க இலக்கியத்தை நடத்துறேன்னு சொல்லி சங்கையே நெரிக்கிறாரு எங்க தமிழ் ஐயா. 2வது மணி அடிச்சதும் எங்க ஆங்கில ஆசிரியர் வந்தா, கமான் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட்டுன்னு பெட்ரோலே இல்லாத வண்டி ஓட்டோன்னு ஓட்டுறாருமா. நிம்மதியா பிரேக் போயிட்டு வந்து உக்காந்தா எனக்கு மட்டும் உலகம் தலைகீழா சுத்து தெரியுமாமா? தலைகீழா தெரியுதா? ஏன்டா வெள்ள அடிக்குதோ இல்லையோ கையில குடுவையோட வந்துருவாருமா. அதனால என்னடா தம்பி, நல்லது தானே. உன்னை பார்த்ததும் வீட்டுல அப்பா எப்படி குடுக்குறாரோ அதே மாதிரி அறிவியல் வாத்தியாரை பார்த்தாலே நானும் குடுக்குறேம்மா. என்னடா நீ அறிவியலை போய் இப்படி சொல்ற? இந்த உலகமே அறிவியலை அடிப்படையாய் கொண்டு முன்னேற்றம் அடைஞ்சது தாண்டா. பசி, வறுமை, எளிமை, துன்பம், துயரமே தன் வாழ்க்கையாக கொண்டு ஒரு முன்னாள் மாணவன் இன்றைய நவீன உலகின் மாபெரும் விஞ்ஞானி அப்துல் கலாமை உருவாக்கியதும் அறிவியல் தாண்டா. ஆக்கப்பூர்வமான அறிவியல் சிந்தனையான ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃப்ரீ ஃபயர்னு இதுதான் உலகம்னு முழுசா மூழ்கி போய் ரியலா இருக்கும்னு ஒட்டா பொழுதுக்கும் ரீல்ஸையே பார்த்து காலத்தையே வீணாக்குறீங்க. தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு குத்தத்தை மட்டும் வாத்தியார் மேல போட்டா இது என்னடா நியாயம்? செல்போனை தேவைக்கு பயன்படுத்தாம அதுவே உலகம்னு உட்கார்ந்துட்டா எப்படிரா? முன்னால வீடுங்க எல்லாம் தூரமா இருந்துச்சு, மக்க மனசு ஒன்னா இருந்துச்சு. இப்ப வீடு எல்லாம் நெருக்கமா இருக்கு, ஆனா மக்கங்க மனசு ரொம்ப தூரமா இருக்கு. அதுக்கு காரணம் இந்த பாலா போன செல்போன் தாண்டா. அதெல்லாம் விட நம்ம வீட்டை பாரு, 4 பேரும் 4 பக்கமும் பேசாம பிடிக்காம இருக்க காரணமே இந்த செல்போன் தாண்டா. அதனால இத பாக்குறத விட்டு படிப்ப பாருடா. நம்ம ஓம்னூர்ல நல்ல பள்ளி எதுன்னு தேடி தேடி அலைஞ்சி நம்ம கிரீன் ஹோம் ஸ்கூல்ல சேர்த்தனா 4 எழுத்து நல்லா படிச்சு சமுதாயத்துல நீயும் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு உங்க அப்பா படுற பாடும் உனக்கு தெரியல, உன் கூடவே இருக்கிற நான் படுற பாடும் உனக்கு தெரியல. எதிர்காலத்துல நீ என்ன ஆக போறன்னு நினைச்சா எங்களுக்கு தூக்கமே வரலடா. அம்மா, நான் சொல்றது தப்புனா நீங்க செய்யறது தப்பு தானே? என்ன தப்பு பண்ணணும் சொல்லு? உங்களை படிக்க வச்சது போட்டுக்க துணிமணி, படிக்க நோட்டு புத்தகம், வேலைக்கு ஆக்கி போடுறது. இது இல்லாம ஆன்லைன்ல படிக்கிறேன்னு சொல்லி சும்மாவே ஒரு செல்லை வாங்கி கொடுத்து
யூடியூப்ல கண்டது போனதெல்லாம் ஏதோ பார்த்துக்கிட்டோம், வாட்ஸ்அப்ல மெட்டீரியல் வருதுன்னு சொல்லி நீ பார்க்கும் போதெல்லாம் செல்லும் கையுமாவே இருப்பியே, அதுக்கெல்லாம் ரீசார்ஜ் போடுறோமே, அதுவா நாங்க செஞ்ச தப்பு? கைகளை விலங்காக்கி கண்களை கைது செய்யும் ஒரு மாய கண்ணாடி தாண்டா இந்த செல்போனு. இதனால நேரிடும் விளைவுகள் உனக்கு என்னன்னு தெரியலடா தம்பி. ஒவ்வொரு குடும்பத்தோட ஒற்றுமையும் குறைஞ்சு போறதுக்கு காரணமே இந்த செல்போன் தான்டா. அது உனக்கு தெரியுமாடா? என்னது, செல்போனால குடும்பத்தோட ஒற்றுமை குறையுமா? அது எப்படிப்பா? எப்போதும் செல்போனும் கையுமா இருப்பதனால உனக்கு நம்ம குடும்பத்தோட பேசுவதற்கு நேரமே இல்லாம போச்சு. அதனாலதான் நம்ம குடும்ப உறவினர்கள் எல்லாம் உனக்கு அந்நியர்களா தெரிகிறாங்க. நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொன்னாருங்க அன்னைக்கு பெரியவங்கெல்லாம். ஆனா இன்னைக்கு இந்த செல்போனால ஒவ்வொருவரும் தனிமரமா தான் நிக்கிறோம். இது மட்டுமாப்பா, உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் செல்போன் அதிகம் பயன்படுத்துறதுனால பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுதாம்பா. குறிப்பாக செல்போனில் இருந்து வெளிவரும் ரேடியேஷன் அதிகமான சூட்டை ஏற்படுத்தி நம்மளுடைய மூளை, காது, இதயம் போன்றவற்றுக்கு பாதிப்பை உண்டாக்குதுன்னு நானும் பாடத்துல படிச்சிருக்கேன்பா. நீங்க எல்லாரும் சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நான் அதை சொல்ல வரல. பள்ளிக்கூடத்துல பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு நீங்க வந்து பார்த்தாதானே எங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கூட நீங்க சரியான நேரத்துக்கு வந்தது இல்லையே, வேலைன்னு தானே சொல்றீங்க. அதனாலதான் சில நேரத்துல உங்க கையெழுத்து கூட நாங்களே ரேங்க் ஷீட்ல போடுற நிலைமை உண்டாகுது. இதுக்கு காரணம் நீங்களா நாங்களாமா? அடப்பாவி, நான் கேட்கும் போதெல்லாம் இன்னும் தரலன்னு சொன்னதெல்லாம் இதை வச்சு தானா? உன்ன மாதிரி பசங்களுக்கு பெத்தவங்க அன்பு புரியலடா. அம்மா என்னை மன்னிச்சிருமா, இனி இப்படி நான் பண்ண மாட்டேன். என்னாலையும் நல்ல ஆளா வர முடியுமா? இனிமே நான் படிக்கிறேம்மா. சிறப்பான நம்ம கிரீன் ஹோம் பள்ளிக்கூடத்துல அப்பா சேர்த்து விட்டது படிக்கிறதுக்கு தான் தெரியாம இத்தனை நாளா விளையாட்டா இருந்துட்டம்மா. உங்க கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கல, எங்க ஆசிரியர்கள் படுற கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கல. செல்லே உலகம்னு இருந்துட்டம்மா. தப்பு பண்ணிட்டம்மா. எங்க அப்பா தலை நிமிர்ந்து மத்தவங்க கிட்ட என் மார்க்க சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு நான் இனிமே படிக்கிறேம்மா. மாணவர்களே, என் வீட்டுல நான் செய்யற தப்பு மாதிரி உங்க வீட்டுல நீங்களும் பண்ணாதீங்க. நான் என் பெற்றோரோட அறிவுரையை கேட்டு மனம் திருந்தி விட்டேன். இனிமே நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் மாற்றம் என்பது நம்மிடமிருந்து தான் வர வேண்டும், இல்லைன்னா ஏமாற்றம் தான் மிச்சம். அதனால நீங்க எல்லாரும் நல்லா படிங்க, நல்ல சமூகத்தை உருவாக்குங்க. நாளைய உலகம் நம்ம கையில தான் இருக்குன்னு உலகத்தை நம்ம கிட்ட விட்டுட்டு அப்துல் கலாம் ஐயா நிம்மதியா தூங்குறாரு. அவரை கண்ட கனவை நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிறைவேற்றுவோம். அதுக்குதான் நம்ம கிரீன் ஹோம் பள்ளிக்கூடமும் வெற்றிக்கான வாசல் திறந்து வச்சிருக்காங்க. அதை நம்ம முழுசா பயன்படுத்துவோம். இவ்வளவு நேரமா எங்க கதையை கேட்ட உங்களுக்கும், 4 செவுத்துக்குள்ள உலகத்தை தருகின்ற ஆசிரியர்களுக்கும், தரமான கல்வியை தருகின்ற நம்ம கிரீன் ஹோம் பள்ளிக்கூடத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.